ஹாய் உறவுகளே, எல்லாருக்குமே வணக்கம். பாவக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கணும். வதக்கி வச்ச பாவக்காவும் போட்டு நல்லா வதக்கணும். சைடில் கிரைண்டரில் மாவு அரைக்கிறேன். அந்த சாதம் வடிச்சிட்டேன். புடலங்காய் கூட்டம் பண்ணிட்டேன். வதக்கி வச்ச பாவக்காய் நல்லா வதங்கிட்ட உடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உடனே சைடில் வந்துட்டு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு உடனே வெல்லம் போட்டுடணும். நல்லா கொதிக்க விட்டுடணும். தேவையான அளவு வந்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு உடனேவே பாவக்காய் குழம்பு ரெடி. பாவக்காய் சாப்பிட்ணும், வந்துட்டு சளிக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கும் போது அந்த சீசனில் கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாவக்காய் டேஸ்ட்டு மாறும், நல்லாயிருக்கும். மறாதனாலும் நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.